வணக்க மக்களே, சற்று முன் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று விளையாடலாம். 30 இடங்களுக்கு மேல் கண்டிப்பாக எடப்பாடியால் ஜெயிக்க முடியாதா? அமித்ஷாவிடம் கூறினாரா ஓபிஎஸ் சந்தித்த பின் அண்ணாமலை அவர்கள் அமித்ஷாவிடம் முக்கிய ஆலோசனையா? வாங்க வீடியோவை மூலமாக கண்டாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள 2026 சட்டமன்ற தேர்தல் தான் தமிழக அரசியலிலே ஒரு புதிய மாற்றத்தை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் நிலையில்தான் இன்றைய சூழலிருந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் அதற்கான வேலைகள் எல்லாம் தொடங்கிவிட்டதாம். அந்த நிலையில்தான் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை கூட டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவை சந்தித்திருக்கிறார். அதாவது இவர்கள் சந்திப்பானது தமிழக அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பல ஆலோசனையெல்லாம் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறதாம். அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவராக இருந்தபோது பாஜகவின் வாக்கு சதவீதம் தமிழகத்தில் 11.4% உயர்ந்தது ஒரு பெரிய சாதனையாக கருதப்படுகிறதாம். இது அண்ணாமலையில் தனிப்பட்ட முறையில் வளர்த்தார் அல்லது பாஜக வளர்த்தா என்ற விவாதத்தை எழுந்துள்ளதாம். தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஆட்டோக்களில் கூட அண்ணாமலையின் படம் ஒட்டப்பட்டு போடுவதும், குறிப்பாக சில சமுதாயத்தினர் அவர் மீது ஒரு அதிக பாசம் கொண்டிருப்பதும் ஆகியவைதான் அண்ணாமலை ஒரு தலைவராக அவர்களை பாவைக்காக காட்டுகிறது. அவரது தலைமையில்தான் பாஜக பெற்றுள்ள இந்த அதிக வாக்கு சதவீதம் என்பது எடப்பாடி பழனிசாமி போன்ற எதிர்பார்ப்பாளர்களால் குறைந்து மதிப்புள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது அண்ணாமலை மற்றும் அவரது அண்ணாமலை ஆர்மி என்பது தமிழக பாஜகவுக்கு ஒரு நீக்கமற்ற நினைந்திருக்கும் ஒரு சக்தியாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் 2026 சட்டமன்ற தேர்தலானது 2029 மக்களவைத் தேர்தலை நோக்கி நகரும் பொழுது அண்ணாமலை அவர்கள் தவிர்த்து வெற்றி பெறுவது என்பது தமிழகத்தில் கண்டிப்பாக ஒரு சாத்தியமில்லாத விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது என்று அரசியல் வியூகமெல்லாம் வகுத்து வருகிறதாம். இந்த நிலையில்தான் டெல்லி தலைமை உணர்ந்துள்ளது. இதனால்தான் PL சந்தோஷும் அமித்ஷா போன்ற தலைவர்கள் எல்லாம் அண்ணாமலையை கூப்பிட்டு பேசியுள்ளார்கள். அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பதும், நைனா நாகதனை தாக்குவதும், சில சமயம் அமித்ஷாவின் முடிவுகளையே விமர்சிப்பதாக போன்ற செயல்களை எல்லாம் அண்ணாமலை ஆர்மி மூலம் நடந்தாலும் அந்த கண்டிப்பாக ஆர்மி தான் பாஜகவை பிரியவிடக்கூட பயம் வந்ததாம். இதனால்தான் கட்சிக்குள் அவருக்கு எதிர்ப்பு இருந்தாலும் கூட அவரது மக்கள் ஆதரவை புறக்கணிக்க முடியாது என்று டெல்லி தலைமை கூறுகிறதாம். இந்த வகையில்தான் அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தையில் அண்ணாமலை நேரடியாகவே சீட் பேரத்தின் தலைவராக இல்லை என்றாலும் அவரது செயல்பாடுகள் மற்றும் அவர் அளித்த அதாவது PMO ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் பல முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டதாம். எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு அதிக சீட்டுகள் கொடுக்காமல் ஏமாற்றி விடுவார் என்றும், எனவே 2 இலக்கை ஒரு தாமரை என்ற விதத்தில் தான் சீட்டுகள் பெற வேண்டும் என்பதே அண்ணாமலையின் தரப்பு வியூகமெல்லாம் வகுத்து வருகிறதாம். முன்னாள் முதல்வர் OPS டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்த நோக்கம் பிரிந்து சென்ற அதிமுகவை ஒன்றிணைக்க சேருவதுதான். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ இந்த ஒன்றிணைப்புக்கு எக்காரணம் கொண்டும் கொஞ்சம் கூட சம்மதிக்கவில்லை என்றே அரசியல் வட்டாரத்தில் உறுதியாக தெரிவிக்கிறதா. ஏனெனில் சசிகலா, தினகரன், OPS போன்றோர் இணைந்தால் தேர்தலில் தோல்வியடைந்த பிறகு தென் மாவட்ட செயலாளர் உதவியுடன் அவர்கள் மீண்டும் எடப்பாடியை நீக்கிவிடுவார்கள் என்று அவர் அஞ்சுவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. இதனால் தான் எடப்பாடி அவர்கள் டிடிவி தினகரன், சசிகலா, OPS அவர்களை மீண்டும் இணைக்க அவர் ஆர்வம் காட்டி வரவில்லை என்றுதான் பார்க்கப்படுகிறதா. OPS அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி தலைமை குறித்து தனது கவலையை தெரிவித்துள்ளார். அதாவது 30 இடங்களுக்கு மேல் எடப்பாடியால் கண்டிப்பாக தமிழகத்தில் வெற்றி பெற முடியாது என்று OPS அவர்கள் டெல்லி தலைமையில் கூறியதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இதனைத் தொடர்ந்தால் அண்ணாமலையர்கள் டெல்லி தலைமை அழைத்து அவரிடம் ஆலோசனை எல்லாம் நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.